சார் சொன்ன மாதிரி அந்த டீட்டெயில் அதுக்குள்ளெல்லாம் நான் அதிகம் போகல. ஏன்னா ஒரு கிளாஸ் மாதிரி இடஒதுக்கீட்டோட வரலாறு, மண்டல் கமிஷன், அந்த தீர்ப்புகள் எல்லா விஷயத்தையும் மிக தெளிவாக விளக்கிவிட்டார். அதனால் அது பிரச்சனை இல்லை. ஆனால் நேற்று நான் சென்னையில் இருந்தேன். இந்த பிரச்சனையை ஒட்டி நீதிபதி ஜிஆர் சுவாமிநாதன் அவர்கள் மதம் மாறிய இஸ்லாமியர்களுக்கான இடஒதுக்கீட்டை ரத்து செய்திருக்கிறார். இதுக்கு என்ன செய்கிறது என்று அனைத்து இஸ்லாமிய அமைப்புகள், கிறிஸ்துவ அமைப்புகள், முற்போக்கு அமைப்புகள் நீதிபதி ஹரிபரந்தாமன் அவர்கள் தலைமையில் 2 கூட்டம் போட்டோம். அந்த கூட்டத்துக்கு நான் போகிறதுக்கு ஆட்டோவில் கால் டாக்ஸியில் போனேன். கால் டாக்ஸியில் ஒரு இஸ்லாமிய இளைஞர் தான் அது ஓட்டிகிட்டு வந்தார். அப்போ அவர்கிட்ட நான் கேட்டேன், யாருக்கு ஓட்டு போட்டிங்க அப்படின்லாம் கேட்டேன். அவர், நான் அப்போ கல்ஃபில் இருந்தேன், ஓட்டே போடல சார், இங்கே திமுகவுக்கு விஜய்க்கு மாறி மாறி சொந்தக்காரங்கள்லாம் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். இது மாதிரி ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காரு நீதிபதி, அதை பற்றி தெரியுமாண்ணா? தெரியாது அப்படின்னு. இப்படியெல்லாம் நாட்டில் பிரச்சனை இருக்குது, அதெல்லாம் நம்மளுக்கு எதுக்கு சார்? நம்ம எனக்கு 3 பொம்பளை பிள்ளை, அந்த பிள்ளையை படித்து என்ன செய்ய போகுது? நம்ம படித்து என்ன செய்ய போகிறோம்? ஒன்றும் ஆக போகிறதில்ல. என்னென்ன இருக்குதோ அதான் கிடைக்கும். அதனால் படித்து இப்போ 18 வயசு ஆனே கல்யாணம் பண்ணி கொடுத்துருவோம், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் என்னென்ன எப்படி நடக்குதோ அப்படி நடக்கணும் சார், அதுக்கு நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்னு அவர் சொல்கிறார். இப்போ நான் சொன்னேன், அப்படி இல்லைங்க, கல்வின்றது யாரோ கொஞ்சம் பேருக்கானது இல்லை. நீங்கள் ஏன் கல்ஃபில் போய் வேலை பார்க்கணும்? இந்த நாட்டை விட்டுட்டு அவருடைய இளமை காலம் முழுக்க கல்ஃபில் தான் இருந்திருக்கார். எதுக்கு ஒரு நாட்டை விட்டு இன்னொரு நாட்டில் போய் ஒட்டுமொத்த இளமையும் அங்கே தொலைக்கணும்? ஒரு கல்வியோ, இங்கே ஒரு வேலை வாய்ப்போ, முறையான பொருளாதாரமோ இங்கே இல்லாதனால தான் நாங்கள் போகிறோம். இல்லைன்னா விரும்பியா எல்லோரும் போகிறாங்க? எப்படினாலும் அது இன்னொரு நாடு தான். நமக்கு ஒரு உரிமை அங்கே இருக்குமா? இருக்காது. இப்போ பெரும்பாலானோர் தங்களுடைய வாழ்க்கையின் பெரும்பாலான காலத்தை இப்படி அந்நிய நாடுகளில் பொருள் தேடி ஓடுறது அப்படின்னு தான் இருக்குது. அதுக்கான அடிப்படை என்ன? கல்வி இல்லை நம்மளுக்கு. கல்வி, நீங்கள் வெள்ளையர் காலத்தில் ஆங்கில கல்வியை இஸ்லாமிய சமூகம் புறக்கணித்தது ஒரு மிகப்பெரிய பின்னடைவு. அதற்கு பின்னாடி கூட மற்ற எஸ்சி, எஸ்டி, ஓபிசி எல்லாம் ரிசர்வேஷன் கல்வியில் வேணும், வேலை வாய்ப்பில் வேணும்னு எல்லோரும் ஃபைட் பண்ண போது கூட நம்ம பெருசாக ஃபைட் பண்ணலை அப்படின்றது தான். இப்போ இங்கே நம்ம ஒரு 100 பேர் இருக்கிறோம். நம்ம 100 பேருக்கு 100 குடும்பம் சொந்தக்காரங்க இருப்பாங்க. ஒரு 10,000 குடும்பம் நம்ம இங்கே இருக்கவங்களோட தொடர்புடையவங்க. இதில் எத்தனை ஐஏஎஸ் இருக்கிறாங்க? எத்தனை ஐபிஎஸ் இருக்காங்க? எத்தனை ஹைகோர்ட் ஜட்ஜ் இருக்கிறாங்க? எத்தனை பேர் யூனிவர்சிட்டியில் ப்ரொஃபஸராக இருக்காங்க, துணைவேந்தராக இருக்கிறாங்க? எத்தனை பேர் பெரிய சிஇஓவாக இருக்காங்க கம்பெனியில்? மீடியா ஹவுஸில் எத்தனை பேர் இருக்கிறாங்க? நம்ம குடும்பத்தில் பெண்கள் எத்தனை பேர் அதிகாரத்துக்கு போயிருக்கிறாங்க? அப்படி கிடையாது. நம்ம சொல்ல முடியுமா அவ்வளோ பேர்? மதுரையிலே எடுத்துக்கிட்டால் ஒரு 10 பேர் 20 பேர் ஐஏஎஸ் போயிருப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா? ஒட்டுமொத்த மதுரைக்கு அப்படி கிடையாது. அப்போ பெண்கள் படிப்பெல்லாம் எங்கே இருக்குது? இப்போ நம்ம கல்வி குறித்தான ஒரு முறையான விழிப்புணர்வு நம்மளுக்கு இல்லை. பணம் இருக்குதோ இல்லையோ அது ஏழ்மை கிடையாது. அதிகாரம் இல்லாமல் இருப்பதா ஏழ்மை. அதிகாரம் நம்மள்ட்ட இல்லைன்னா நீங்கள் எவ்வளோ பணம் வச்சுருந்தாலும் நீங்கள் ஒரு கலெக்டர்கிட்ட போய் கைகட்டி தான் நிற்கணும், ஒரு ஆர்டிஓட்ட கைகட்டி நிற்கணும், ஒரு எஸ்பிகிட்ட கைகட்டி நிற்கணும். நீதிபதி ஜிஆர் சாமிநாதன் ஒருத்தர் தான் உட்காந்துருக்காரு. எவ்வளவு தீர்ப்பு கொடுக்குறாரு? அதற்கு ஒரு தீர்ப்பு ஒரு நாள் எழுதி 4 மணிக்கு கேஸ் எடுத்து 7 மணிக்கு தீர்ப்பு சொல்லிட்டாரு. அதுக்கு நம்ம எத்தனை 1000 பேர் இப்போ வேலை செஞ்சிகிட்ருக்கோம். இந்த இடஒதுக்கீடு, இந்த அரசாணை வர்றதுக்கு எத்தனை வருஷமாக நம்ம போராடிருக்கோம். அந்த அத்தனை ஒரு 30 வருஷமாக போராடி பல பேர் இந்த ரிசர்வேஷன் கிடைக்காம எங்கெங்கேயோ வேலைக்கு போய் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இல்லாமல் மாறினவங்கள் எல்லாம் பல பிரச்சனையில் சிக்கின சூழ்நிலையில் ஒரு ஜீவோ வருது. அந்த ஜீவோவை ஒரே நாளில் உட்காந்து 4 மணிக்கு கேஸை முடித்து 6:45 7 மணிக்கு தீர்ப்பு வந்துருச்சு. இன்றைக்கி நம்ம இதை திருப்பி ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு இன்றைக்கி எத்தனை வருஷம் போராடணும், எத்தனை போராட்டம் நடத்தணும். அதனால் தான் சொல்கிறேன், அதிகாரம் உங்களுக்கு அந்த அதிகாரம் இருக்கிற போது தான் நீங்கள் இந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாக கையாள முடியும். சுப்ரீம் கோர்ட்டில் ஏன் இப்படி தீர்ப்பு வருது? பாபர் மசூதி நம்மளுக்கு நியாயமான தீர்ப்பு கிடைக்கல, நியாயமான தீர்ப்பு கிடைக்கல. இது எல்லாரும் ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்றம் உட்பட சீனியர் உட்பட எல்லோரும் சொல்லிட்டாங்க. அதே போல் காஷ்மீர் பிரச்சனையில் நியாயமான தீர்ப்பு கிடைக்கல, இன்னும் முத்தலாக் பிரச்சனையில் நியாயமான தீர்ப்பு கிடைக்கல.
ரஃபேல் வழக்கில் நியாயமான தீர்ப்பு கிடைக்கல. இது மாதிரி 100 பிரச்சனையை நம்மளால் சொல்ல முடியும். திருப்பரங்குன்றத்தில் கூட நீதி கிடைக்கல. அப்போ இந்த சுப்ரீம் கோர்ட் கட்டமைப்பு எப்படி இருக்குது? சுப்ரீம் கோர்ட்டில் இருக்கக்கூடியவர்களில் பெரும்பாலும் அப்பர் காஸ்ட் ஹிந்துஸ் தான் இருக்கிறாங்க நீதிபதி. கிட்டத்தட்ட ஒரு 250லேருந்து 300 குடும்பங்களை சேர்ந்தவங்க தான் சுதந்திரம் ஆனதுலேருந்து இன்றைக்கு வரைய நீதிபதியாக வந்திருக்கிறாங்க. வர்ற நீதிபதியில் 1/3 பங்கு ஏற்கனவே உள்ள நீதிபதிகளோட சொந்தக்காரங்க தான் வராங்க. அப்போ அதே சாதி, அதே மேல்தட்டு, அவங்க சொந்தக்காரங்க இப்படி தான் இருக்குது. அப்போ அவங்க சிந்தனை எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். எல்லா தரப்பு மக்களுக்கும் ஒரு நிறுவனத்தில் பங்களிப்பு இருந்தால் தான் எல்லா தரப்பு சிந்தனையும் வரும். நீங்கள் வலதுசாரி சிந்தனை வரும்போது இடதுசாரி சிந்தனை அங்கே இருக்கணும்ல. ஆர்எஸ்எஸ் சிந்தனை உள்ள போது இஸ்லாமியர்கள் அங்கே இருக்கணும்ல. தமிழ் தேசிய சிந்தனை உள்ளவங்க இருக்கணும்ல. எல்லா தரப்பு சிந்தனையும் கலந்தவர்கள் ஒரு நீதித்துறையில் இருக்கும்போது தான் பல வகையான தீர்ப்புகள் வரும். அப்படி சிந்தனை உள்ளவங்க வர்றவங்களை ஒன்றும் தடுக்க முடியாது. ஏன்னா அப்படி தான் எல்லோரும் ஒரு பக்கம் இருப்பாங்க. ஆனால் அப்படி வந்த பிறகும் கூட அவர்கள் பழைய சிந்தனையை தொடர்வது அரசியல் சட்டத்தை வச்சுருந்ததா இப்போ பிரச்சனை. அந்த பிரச்சனைக்குள்ள தான் நம்ம மாட்டிக்கிட்டு நிற்கிறோம். இப்போ இந்த வழக்கு மதம் வாரிய இஸ்லாமியர்களுக்கான இந்த வழக்கு, சமீர் அகமது இந்த பையன், அவங்க அண்ணன் தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்தவர்கள், கயத்தார் பக்கத்தில் உள்ள கிராமத்தை சேர்ந்தவங்க. அவங்க அண்ணன் சமீர் அகமதோட அண்ணன் மாலத்தீவுக்கு போகிறார். மாலத்தீவுக்கு போகிற போது அவருக்கு இஸ்லாம் அங்கு ஒரு நண்பரால் அறிமுகமாகுது. அங்கே அவர் இஸ்லாமியராக மாறுறார். ஊருக்கு அவங்க 2 தம்பி இருக்கிறாங்க. 2 தம்பிகிட்டையும் சொல்லி இஸ்லாம் ஒரு நல்ல மார்க்கம், நீங்கள் மாறுங்க அப்படின்னு சொல்லி அவங்க மதம் மாறுறாங்க. 2015 சமீர் அகமது இந்து பிற்படுத்தப்பட்ட சமூகத்திலேருந்து இஸ்லாமியராக மாறுறாரு. 2016 ஒரு இஸ்லாமிய பெண்ணை திருமணம் செய்கிறார். அதுக்கப்புறம் 2 குழந்தை இருக்குது. 2020 பிசி முஸ்லீம் சர்டிஃபிகேட் கேட்டு அவர் அப்ளை பண்ணுறார். அது தாசில்தார் நிராகரிக்கிறார், தூத்துக்குடி தாசில்தார். அதற்கு எதிராக 2022 மதுரை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு போடுறாரு. அந்த வழக்கு 2026 நீதிபதி ஜிஆர் சாமிநாதன் முன்னாடி விசாரணைக்கு வருது. இதான் அந்த வழக்கோட விவரம். 2026 ஜூன் 9 அவரிடம் வழக்கு விசாரணை வருகிற போது, அவர் வழக்கு போட்ட முன்னாடி ஜீவோ கிடையாது. இந்த ஜீவோ நம்பர் 31 சொல்கிறோம்ல, ஜீவோ நம்பர் 31 அப்படின்னா மதம் மாறிய இஸ்லாமியர்கள், ஏற்கனவே இஸ்லாமியர்களில் 7 பிரிவுகள் அஜ்மல் கான் சொன்னார்ல, அந்த 7 பிரிவுகளில் ஒரு பிரிவை தேர்வு செய்து அப்படி சர்டிஃபிகேட் வாங்கினா அவங்களுக்கு அந்த சர்டிஃபிகேட் கொடுக்கணும். பிசி முஸ்லீம் லெப்பை அப்படின்னா லெப்பை அவர் தேர்வு பண்ணார்னா லெப்பைன்னு கொடுக்கணும். ராவுத்தரை தேர்வு பண்ணால் ராவுத்தர்னு கொடுக்கணும். முஸ்லீம் ராவுத்தர், முஸ்லீம் லெப்பை, நம்மளுக்கு சர்டிஃபிகேட் அப்படி தானே இருக்கும், எல்லாருக்கும் அப்படி தான் இருக்கும். அதே சர்டிஃபிகேட்டை அவங்களுக்கு கொடுக்கணும். இது சாதி கிடையாது, இது செக்ட், பிரிவு என்ற அடிப்படையில் தான் ஏற்கனவே வச்சுருக்கிறாங்க. இப்போ நீதிபதி ஜிஆர் சாமிநாதன் அவர்கள் இதை சாதி என்று சொல்கிறார். ஆனால் அரசியல் சட்டமோ தமிழ்நாடு அரசின் உத்தரவோ இதை சாதி என்று எங்கேயுமே சொல்லவில்லை. செக்ட் என்று சொல்கிறது, பிரிவு என்று சொல்கிறது. இஸ்லாமில் உள்ள பின்தங்கிய பிரிவுகள், சன்னி ஒரு பிரிவு, சியா ஒரு பிரிவு, பல்வேறு பிரிவுகள் இருப்பதைப் போல இங்கே இந்த 7 பிரிவுகள் தொழிலின் அடிப்படையில் இருக்கிறாங்க என்று தான் அரசாங்கம் சொல்லியிருக்கிறாங்க. அப்படி தான் 2008 ஜீவோ போட்டிருக்கிறாங்க. இப்போ அதில் ஒரு பிரிவை தேர்வு செஞ்சால் அவங்களுக்கு கொடுக்கணுன்றதா ஜீவோ 31 2024 தமிழ்நாடு அரசு போட்ட ஜீவோ. அந்த ஜீவோவை தான் இப்போ ரத்து பண்ணியிருக்கிறாரு. இப்போ அவர் ரத்து பண்ணது சரியா தப்பா? முதல் விஷயம், அவருடைய நோக்கமே சிக்கலாக இருக்குது. அந்த தீர்ப்பில் ஒரு வரி எழுதுகிறாரு, இஸ்லாம் பீயிங் ஏ ப்ரோலிஸ்டைசிங் ரிலீஜன் அப்படின்னு சொல்கிறார். அதாவது இஸ்லாம் மதம் என்பது ஒரு மதம் மாற்றத்திற்கான மதம்னு சொல்கிறார். இஸ்லாமே மதம் மாற்றத்திற்கான மதம் அப்படின்னு ஒரு நீதிபதி தீர்ப்பில் சொல்ல வேண்டிய தேவை அவசியம் என்ன? மனுதாரர் சமீர் அகமது அதை சொன்னாரா? எதிர் மனுதாரர் அரசாங்கம் அதை சொன்னாங்களா? யாராலும் இடையிட்டு மனு தாக்கல் செய்து அவங்க ஏதாவது சொன்னாங்களா? அப்போது ஒரு வழக்கில் மனுதாரர் சொன்னது என்ன, எதிர் மனுதாரர் சொன்ன சட்டம் சொல்கிறது என்ன, அரசியல் சட்டம் சொல்கிறது என்ன, ஜீவோ சொல்கிறது என்ன, இதைத்தானே ஒரு நீதிபதி எழுத முடியும். அவர் மனது தோன்றதெல்லாம் எழுத முடியுமா? அப்படின்றது முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம், இந்த தீர்ப்பில் என்னென்ன சிக்கல் இருக்குது? முதல்ல இந்த வழக்கின் கோரிக்கை, வழக்கோட பிரேயர். சமீர் அகமது எனக்கு தாசில்தார் சர்டிஃபிகேட் கொடுக்கல, சர்டிஃபிகேட் கொடுக்க சொல்லி உத்தரவு போடுங்க, தாசில்தார் உத்தரவை ரத்து செய்யுங்கன்னு கேட்குறாருங்க. நீதிமன்றம் என்ன செய்யணும்? தாசில்தார் உத்தரவு சரியா தவறா?
அவருக்கு சர்டிஃபிகேட் கொடுக்க சொல்லணும், இல்லை கொடுக்க முடியாது தாசில்தார் சொல்கிறது ரைட்டுன்னா அவர் அப்பீல் போயிட்டு போகிறாரு. இதுதானே ஒரு நீதிமன்றம் செய்யணும். வழக்கில் என்ன கேட்குறாங்களோ அதுதானே செய்யணும். ஒருத்தவங்க எங்களை சேர்ந்து வாழ வைங்கன்னு கோர்ட்டுக்கு வந்தால் நீங்கள் 2 பேரும் உங்களுக்கு பிறந்த குழந்தையே உங்கள் குழந்தை இல்லை அப்படின்னு தீர்ப்பு சொல்ல முடியுமா சொல்லுங்கள்? ஆனால் அப்படி தான் இப்போ தீர்ப்பு. எனக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுங்கன்னு கோர்ட்டு கேட்டு வந்தால் ஜிஓ 31 ரத்து பண்ணுறேன் அப்படின்னா யார் அதை கேட்டான்னு சொல்லுங்கள். மனுதாரர் கேட்டாரா? எதிர் மனுதார் யாராவது கேட்டாங்களா? யாருமே சொல்லலை. அப்படி சொல்லாத போது ஒரு நீதிபதி தானாக முன் வந்து அதை ரத்து செய்ய வேண்டிய அவசியம் தேவை என்ன? இடஒதுக்கீடு அது தொடர்பான கொள்கை முடிவு எடுக்க வேண்டியது யார் பிற்படுத்தப்பட்டோர், யார் பின்தங்கியோர், யார் சமூகத்திலே கல்வியிலே வேலைவாய்ப்பில் பின்தங்கி இருக்கிறார்கள், சோசியலி எஜுகேஷனில் யார் பேக்வர்ட் முடிவு செய்ய வேண்டியது நீதிமன்றமாக அரசாங்கமாக? அரசாங்கம் தான் அரசியல் சட்டப்படி அதிகாரம் இருக்குது. அப்போ அரசாங்கம் முடிவு பண்ணி கொடுக்குது அப்படின்னா அதில் என்ன அதை சேலஞ்ச் பண்ணி யாருமே வரல. உண்மையிலேயே இதை எதுக்கணும் அப்படின்னா இங்கே உள்ள இஸ்லாமியர்கள் தான் எதுக்கணும். ஏற்கனவே இந்த இடஒதுக்கீட்டால் பயன்பெற்று இருக்கக்கூடிய நம்மை போன்ற இஸ்லாமியர்கள் தான். நீங்கள் யாராவது கோர்ட்டுக்கு போய் இன்னொருத்தர் மதம் மாறி வராரு, அதனால் எங்களுக்கு பாதிப்பு வருது, அவரை நீங்கள் இந்த கேட்டகரியில் சேர்க்கக்கூடாது, இந்த ஜிஓ போட்டது தப்பு, எங்கள் பங்கு அவர் எடுத்துருவார் அப்படின்னு யாராவது இஸ்லாமியர்கள் வழக்கு போட்டது இஸ்லாமிய அமைப்புகள் போட்டிருந்தால் பரவாயில்லை. ஆனால் இஸ்லாமியர்கள் யாரும் அதை வந்து தடுக்கலை, யாரும் எதுக்கலை. எங்கள் மார்க்கத்துக்கு யார் வந்தாலும் நாங்கள் ஏற்றுக்கிறோம், இடஒதுக்கீட்டில் பங்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொன்ன போது உங்களுக்கு என்ன பிரச்சனை? இப்போ வன்னியர்களுக்கு 10.5% இடஒதுக்கீடு கொடுத்த போது இங்கே உள்ள தேவர் சமூகம் மற்ற சமூகம்லாம் எதிர்த்தாங்க. எம்பிசிக்கு 20% தான் இருக்குது, அதில் 10.5 வன்னியர் கொடுத்துட்டீங்கன்னா மற்ற சாதி 63 சாதி இருக்குது, எல்லாருக்கும் எங்களுக்கு பங்கு இல்லை அப்படின்னு எதிர்த்தாங்க. அது ரத்தாச்சு. ஆனால் இஸ்லாமியர்கள் யாருமே எதுக்கலையே. இதெல்லாம் பாதிக்கப்படக்கூடியவர்கள் இஸ்லாமியர்கள் தான். அவங்க யாரும் எதுக்காத போது நீதிபதிக்கு என்ன இதில் கவலைன்றதான் நம்ம கேள்வி. இப்போ ஒரு பிரேயரை தாண்டி பாதிக்கப்பட்டவர்களை தாண்டி நீதிபதி இந்த ஜிஓவை ரத்து செய்ய வேண்டிய தேவை அவசியம் இல்லை. அடுத்து நீதிபதி அவர்கள் இந்த வழக்கை கையாண்ட முறை 9/6 வழக்கு வருது. அப்போ தான் அரசாங்கத்தை 9/6 வந்து மறுபடியும் 11/6 வருது. 11/6 தான் அரசாங்கத்தை வழக்கின் தரப்பாக சேர்க்குறாங்க. அரசாங்கம் இந்த வழக்கில் பார்ட்டியே கிடையாது, கலெக்டர் தாசில்தார் தான் பார்ட்டி. அரசாங்கத்தை சேர்த்து 16ஆம் தேதி அரசாங்கம் இந்த வழக்கு உள்ளே வர்றாங்க. வந்து அதுக்கப்புறம் 23ஆம் தேதி வழக்கு வருது, 25ஆம் தேதி தீர்ப்பு சொல்லிடுறார். 16ஆம் தேதி அரசாங்கம் உள்ளே வருது. உயர்நீதிமன்ற ரிட் விதிகளின்படி 8 வார காலவாசம் பதில் மனு தாக்கல் செய்வதற்கு கொடுக்கணும். அந்த வழக்கில் ஏற்கனவே என்ன கோரிக்கை? சர்டிஃபிகேட் கொடுக்கணுன்றதான் கோரிக்கை. அதுக்கு தான் பதில் மனு போட்டிருப்பாங்க. ஜிஓ செல்லுமோ செல்லாதான்றது வழக்கின் கோரிக்கையே இல்லை. அதுக்கு அரசாங்கம் எப்படி பதில் போடுவாங்க? அப்போ நீங்கள் புதுசாக ஒன்று எடுத்தால் அதுக்கு டைம் கொடுத்து அரசாங்கத்துக்கு பதில் மனு தாக்கல் செய்வதற்கு 8 வார காலவாசம் கொடுத்து தான் இந்த வழக்கை நீதிபதி விசாரிச்சிருக்கணும். அப்படி விசாரிக்காத காரணம் என்னன்றது காரணம் இருக்குது. ஏன்னா அடுத்து வந்தால் கூட வேறு ஜட்ஜு வந்துடுவார். ஏற்கனவே இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி, உயர்நீதிமன்றத்தில் உங்களுக்கு தெரியும் 3 மாதங்களுக்கு ஒரு முறை நீதிபதிகள் மாறுவாங்க. நீதிபதிகள் ஜிஆர் சாமிநாதன் பூர்ணிமா தலைமையிலான அமர்வுகள் தான் 9ஆம் தேதி வருது, 11ஆம் தேதி வருது, 16ஆம் தேதி வருது, 23ஆம் தேதி வருது, 25ஆம் தேதி லாஸ்ட் ஒர்க்கிங் டே, பக்ரீத் இப்போ முகரம் பண்டிகைக்கு முதல் நாள் லாஸ்ட் ஒர்க்கிங் டே. திங்கக்கிழமை வந்தால் நீதிபதி ஜிஆர் சாமிநாதன் பெஞ்சில் வேறு நீதிபதி வந்துடுவார். அப்போ கடைசி நாள் வெள்ளி சனி ஞாயிறு 3 நாள் லீவு, வியாழக்கிழமை கடைசி ஒர்க்கிங் டே. அன்னைக்கு அந்த நீதிபதி லீவு போடுறாங்க, பூர்ணிமான்ற நீதிபதி லீவு போடுறாங்க, பாலாஜின்ற ஒரு நீதிபதி அதுக்குள்ளே வராரு. அன்னைக்கே 4 மணிக்கு வழக்கு மதியம் தான் எடுக்கிறாங்க. 3 மணிக்கு எடுத்து 4 மணிக்கு முடிச்சுட்டு 7 மணிக்கு தீர்ப்பு சொல்லிடுறாங்க. இவ்வளவு அவசியமாக இந்த பிரச்சனையில் தீர்ப்பு சொல்ல வேண்டிய தேவை அவசியம் என்ன? திங்கக்கிழமை போயிருந்தால் இன்னொரு நீதிபதி வருவார், அவர் ஒத்துக்குவாரான்னு தெரியாது. நீதிபதி பூர்ணிமா அவங்க ஒத்துக்குவாங்களா இல்லையான்னு தெரியாது. அப்போ இன்னொரு நீதிபதியை நீங்கள் சேர்க்குறீங்கல்ல, அந்த நீதிபதி என்ன அடிப்படையில் தலைமை நீதிபதி சேர்த்தார்? என்ன அர்ஜென்சி? அப்போ இன்றைக்கி அன்றைக்கே அந்த நீதிபதியோட ஒரு நாள் கூட உட்கார்ற நீதிபதியோடு இதை விசாரிக்க வேண்டிய தேவை அவசியம் என்ன? இப்போ இதுக்கெல்லாம் எந்த காரணமும் கிடையாது. இப்போ இப்படி தான் இந்த தீர்ப்பு என்பது வழங்கப்பட்டது. இந்த தீர்ப்பில் இன்னொரு முக்கியமான ஒரு பிரச்சனை, ஏற்கனவே 2 நீதிபதிகள் அமர்வு இந்த ஜிஓ செல்லுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அஜ்மல் கான் அவர்கள் சொன்னார், நிறைய தீர்ப்புகள் சொன்னார். அதில் ஒரு முக்கியமான தீர்ப்பு 2025 31/10/2025 சென்னை உயர்நீதிமன்றத்தில்
நீதிபதிகள் எம்எஸ் ரமேஷ் சக்திவேல் தலைமையிலான அமர்வில் ஒரு வழக்கு வருது. என்ன வழக்குன்னா, கோயம்புத்தூர் பகுதியைச் சேர்ந்த கொங்கு வேளாளர் சமூகத்தைச் சேர்ந்த ஒரு பெண், அவங்க ஒரு இஸ்லாமியரை திருமணம் பண்ணுறாங்க, இஸ்லாமியராக மாறுறாங்க, சர்டிஃபிகேட்டுக்கு அப்ளை பண்ணுறாங்க, பிசி முஸ்லீம் சர்டிஃபிகேட் வாங்கிடுறாங்க. வாங்கிட்டு அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் வேலைக்கு மனு போடுறாங்க. அதில் அவங்க செலக்ட் ஆகிடுறாங்க. தேர்வான பிறகு டிஎன்பிஎஸ்சி என்ன சொல்கிறான்னா, நீங்கள் பிசி முஸ்லீம் சர்டிஃபிகேட்டை நாங்கள் ஏற்றுக்கிற மாட்டோம்னு சொல்கிறான். அப்படி அவங்க ரிசல்ட்டை வந்து நிறுத்தி வச்சிடறான். இதுக்கு எதிராக உயர்நீதிமன்றத்தில், சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு போடுறாங்க. ஒரு நீதிபதி என்ன சொல்கிறாருன்னா, அவங்களுக்கு வேலை கொடுக்கணும், அவங்க சர்டிஃபிகேட் செல்லுன்னு சொல்கிறாங்க. டிஎன்பிஎஸ்சி அதில் அப்பீல் போகிறாங்க. அந்த அப்பீலில் 31/10/2025 நீதிபதிகள் எம்எஸ் ரமேஷ் சக்திவேல் தலைமையிலான அமர்வில் அந்த வழக்கு விசாரணைக்கு வந்து டிஎன்பிஎஸ்சியோட ஸ்டாண்டை வந்து நாங்கள் ஏற்றுக்கிற மாட்டோம். 2024 அரசாணை என்பது புது உரிமை எதுவும் கொடுக்கல. 1994 இடஒதுக்கீட்டு சட்டம், 2007 இஸ்லாமிய இடஒதுக்கீட்டு சட்டம் எல்லாத்துலேயுமே கொடுக்கப்பட்ட உரிமைகளை இதில் வெளிப்படுத்தியிருக்காங்களே தவிர புது உரிமையெல்லாம் கொடுக்கல. எனவே ஜிஓ 31 செல்லும் என்று 2 நீதிபதிகள் சொல்லியிருக்கிறார்கள். நீதிபதி ஜிஆர் சாமிநாதன் என்ன செஞ்சுருக்கணும், ஏற்கனவே 2 நீதிபதிகள் தீர்ப்பு சொன்னால் அதில் மாறுபட்ட கருத்து நீதிபதிகளுக்கு வந்தால் என்ன செய்யணும்னா, சட்டப்படியான முறை என்பது தலைமை நீதிபதிக்கு அந்த வழக்கு அனுப்பணும். ஏற்கனவே 2 நீதிபதிகள் இப்படி சொல்லியிருக்கிறாங்க, எங்களுக்கு இந்த ஜிஓ தொடர்பான மாற்று கருத்து இருக்குது, எனவே இதை 3 நீதிபதிகள் விசாரிப்பதற்கு லார்ஜர் பெஞ்சுக்கு ரெஃபர் பண்ணி விசாரிக்க சொல்லுங்கள். அப்படி தான் நீதிபதி ஜிஆர் சாமிநாதன் அனுப்பியிருக்கணும். அதுதான் ஜுடிஷியல் டிசிப்ளின், அரசியல் சட்ட ஒழுங்கு, நீதித்துறை ஒழுங்கு. இதை ஒழுங்கு என்பதை உச்சநீதிமன்றம் பல்வேறு வழக்குகளில் சொல்லியிருக்கிறது. உச்சநீதிமன்ற தீர்ப்பு என்பது இந்த நாட்டின் சட்டம். ஒரு உச்சநீதிமன்றம் தீர்ப்பு சொல்லிடுச்சுன்னா அது சட்டம். எப்படி பாராளுமன்றத்தில் சட்டம் போடுறோம், சட்டசபையில் சட்டம் போடுறோமோ, அதுபோல் உச்சநீதிமன்ற தீர்ப்புகள் என்பது இந்த நாட்டின் சட்டம். இந்த நாட்டின் சட்டத்தை நீங்களும் மதிக்கணும், நானும் மதிக்கணும், ஜிஆர் சாமிநாதன் அவர்களும் மதிக்கணும். அதே போல் உச்சநீதிமன்றத்தின் 5 நீதிபதிகள் தீர்ப்பு சொன்னால் 3 நீதிபதிகள் அது கட்டுப்படணும், 3 நீதிபதிகள் சொன்னால் 2 நீதிபதி கட்டுப்படணும், 2 நீதிபதி சொன்னால் 1 நீதிபதி கட்டுப்படணும், உச்சநீதிமன்றத்துக்கு உயர்நீதிமன்றம் கட்டுப்படணும். இதான் ஜுடிஷியல் டிசிப்ளின் என்று உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கிறது. எனவே அதில் மாறி ஒரு நீதிபதி விருப்பத்துக்கெல்லாம் அவர் வந்து செயல்பட முடியாது. அந்த நீதித்துறை ஒழுங்கையும் நீதிபதி அவர்கள் மீறி இருக்கிறார் என்று தான் இது ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை. அடுத்து ஆர்டிகல் 25 அரசியல் சட்டம் பிரிவு 25 விரும்பிய மதத்தை, விரும்பிய ஃபெய்த்தை தேர்வு செய்வதற்கான உரிமை எல்லோருக்குமான அடிப்படை உரிமை. நீங்கள் எந்த மதத்திலே இருக்கலாம், எந்த மதத்துக்கு மாறலாம். இது அரசியல் சட்டம் வழங்கி இருக்கிற அடிப்படை உரிமை. மதம் மாறுவது மட்டுமல்ல, ஒரு குறிப்பிட்ட மதத்தை பிரச்சாரம் செய்தலாம். எங்கள் மதத்துக்கு வாங்க, எங்கள் மதம் தான் நல்ல மதம் அப்படின்னு சொல்லலாம். ப்ரொபகேட் பண்ணுறதுக்கு, பிரச்சாரம் செய்வதற்கும் ஆர்டிகல் 25 உரிமை கொடுத்துருக்குறாங்க. மதத்தை நீங்கள் பிரச்சாரம் செய்யலாம், மதம் மாறலாம். அது அரசியல் சட்ட அடிப்படை உரிமை. அந்த அடிப்படை உரிமையை ஒருவர் பயன்படுத்துகிற போது நீங்கள் ஏற்கனவே உங்களுக்கு ரிசர்வேஷன் வந்து காலி பண்ணிடுவோம், உங்கள் இன்னொரு உரிமை காலியாகும் அப்படின்னு சொல்கிறது சரியா? ஆர்டிகல் 14 சட்டத்தின் முன் எல்லோரும் சமம், எல்லோருக்கும் சம பாதுகாப்பு. ஆர்டிகல் 15, 16 இடஒதுக்கீடு வழங்குவதற்கான உரிமை என்பது அரசாங்கத்துக்கு, பாராளுமன்றத்துக்கு, சட்டமன்றத்துக்கு உண்டு. அந்த அடிப்படையில் தானே இஸ்லாமியர்கள் கொடுத்துருக்குறாங்க. ஜாதி அடிப்படையில் கொடுக்கல, மத அடிப்படையில் கொடுக்கல. மிக நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கிறணும். இஸ்லாமியர்கள் என்பதற்காக நாம் கொடுக்கவில்லை, கல்வி ரீதியாக, சமூக ரீதியாக பின்தங்கி இருக்கிறார்கள் என்பதற்காக தான் கொடுத்துருக்காங்க. எதுக்கு அந்த 7 செக்டை மட்டும் போடணும்? 7 பிரிவை மட்டும் ஏன் போட்டிருக்காங்க? ஏன்னா ஒரு முற்படுத்தப்பட்ட சமூகத்திலேருந்து ஒருத்தர் வந்தார்னா அவருக்கு ரிசர்வேஷன் கிடையாது. ஒரு பிராமின், ஒரு நாட்டுக்கோட்டை செட்டியார், சைவ வேளாளர், இவங்கெல்லாம் அப்பர் காஸ்ட் ஹிந்துஸ், இவங்க மாறி வந்தாங்கன்னா, ஒரு இஸ்லாமியரை மாறினா அவங்களுக்கு கிடையாது. போரா முஸ்லீம் இருக்கிறாங்க, அவங்க வந்து இஸ்லாமியர்களில் வசதியோடு இருக்கக்கூடியவர்கள், சமூக அந்தஸ்தோடு இருக்கக்கூடியவர்கள், அவங்களுக்கு ரிசர்வேஷன் கிடையாது. தமிழ்நாட்டில் அவங்க கேட்கவும் முடியாது. இப்போ யார் கல்வி ரீதியாக, சமூக ரீதியாக, சோசியலி, எஜுகேஷன்லி பின்தங்கி இருக்கிறார்களோ அவர்களுக்கு தான் இடஒதுக்கீடே தவிர மதத்தின் அடிப்படையில் கிடையாது. நம்ம அப்படி பின்தங்கலை, ஒரு பிரிவு இஸ்லாமியர்கள் ஒரு பிரிவு அப்படி பின்தங்கலை அப்படின்னா அவர்கள் கேட்க முடியாது. அதே போல் ஒரு பிராமின் இங்கே மாறி வந்தால் கேட்க முடியாது. யார் கேட்க முடியும்? ஒரு ஓபிசி, ஒரு தேவரோ செட்டியாரோ கோணாரோ நாடாரோ வந்தாங்கன்னா அவங்க ஏற்கனவே எம்பிசி பிசியில் இருக்காங்க, அவங்க இஸ்லாமியர்கள் வந்தால் அவங்க கேட்கலாம். ஷெட்யூல் காஸ்ட் அவங்க வந்தால்
கேட்கலாம். அவங்க ஏற்கனவே அதை விட கீழே இருக்கிறாங்க. அவங்க எஸ்சின்றதை விட்டு பிசிக்கு தான் அவங்க வராங்க. அதில் தான் இடஒதுக்கீடு என்பது இஸ்லாமியர்களுக்கு வருகிறது. அந்த அடிப்படையில் சமூக ரீதியாக கல்வி ரீதியாக பின்தங்கியவர்களுக்கு தான் இடஒதுக்கீடு என்பது இங்கே வழங்கப்படுகிறது. தவிர மதத்தின் அடிப்படையிலோ சாதியின் அடிப்படையிலோ இந்த சாதிக்கெல்லாம் கொடுக்குறாங்கல்ல, அந்த சாதிக்காக கொடுக்கல. அதில் அவங்க பின்தங்கி இருந்தால் தான் கொடுக்குறாங்க. அதுக்கான புள்ளி விவரங்கள் அரசாங்கம் இருக்கிறது. பேக்வேர்டு கிளாஸ் கமிஷன் இருக்கிறது. பேக்வேர்டு கமிஷனில் எல்லா ரிப்போர்ட்டையும் வாங்கி அந்த ரிப்போர்ட்டின் அடிப்படையில் தான் கொடுக்குறாங்க. இப்போ அடிப்படையில் இந்த இடஒதுக்கீடு என்பது அரசியல் சட்ட உரிமை, மதம் மாறுவது என்பது அரசியல் சட்ட உரிமை. இப்போ கன்வெர்ட் ஆகி வர்றவங்க அப்படின்றவங்க உடனே அவங்க இஸ்லாத்துக்கு மாறினா, ஒரு கோணாரோ ஒரு தேவரோ நாடாரோ இருந்து இஸ்லாமியர் வராங்க, ஒரு தலித்தாக இருந்து இஸ்லாமியர்களாக வர்றாங்க, அவங்க சமூக நிலைமை கல்வி நிலைமை உடனே மாறிடுமா? ஏற்கனவே அவங்க பின்தங்கி தானே இருக்கிறாங்க. அப்போ இங்கே வந்தோடனே ஒரே நாளில் அது மாறிடுமா? சாதிய அடையாளம் மாறும், சமூக நிலை என்பது மாறாது. அவங்க குடும்பத்தில் 10 ஐஏஎஸ் வந்துடுவாங்களா? அப்படி மாறாது. இஸ்லாமியர்கள் ஏற்கனவே இன்னும் பின்தங்கி தான் இருக்கிறாங்க. ஒரு பின்தங்கிய இடத்துலேருந்து இன்னொரு பின்தங்கிய இடத்துக்கு தான் வராங்க. உயர்கல்வியில் என்ன இஸ்லாமியர் நிலை? பட்டியல் சமூகத்தை விட பழங்குடி சமூகத்தை விட கீழே. பட்டியல் சமூகம் 16.6% இருக்காங்க உயர்கல்வியில். பழங்குடி சமூகம் யார்? மலைகளில் காடுகளில் வசிக்கக்கூடியவர்கள். அவர்கள் உயர்கல்வியில் 5.5% இருக்கிறாங்க. ஆனால் இஸ்லாமியர்கள் 5.2% தான் இருக்கிறாங்க. பட்டியல் சமூகத்தை விட 2 மடங்கு நம்ம கீழே இருக்கோம். பழங்குடி சமூக காடுகளில் மலையில் வசிக்கிறவங்க கூட பின்தங்கி இருக்கிறோம். கல்வியில் நம்ம கவனம் செலுத்தலை. உண்மையிலேயே இந்த நாட்டை 800 ஆண்டுகள் இஸ்லாமியர்கள் தான் ஆண்டார்கள். ஆண்ட பரம்பரைன்னு சொன்னால் இஸ்லாமியர்கள் தான் சொல்ல முடியும். அவ்வளோ காலம் நீண்ட நெடுங்காலம் ஆண்டிருக்காங்க. ஆனால் கல்வியிலோ மற்ற அரசியல் அதிகாரத்திலோ நம்ம கவனம் செலுத்தலை. கல்வி தான் நீங்கள் அரசியல் அதிகாரத்துக்கு போக வழிவகுக்கும். அரசியல் அதிகாரம் தான் உங்கள் உரிமையை பாதுகாக்கும். இப்போ அரசியல் சட்டத்தில் உரிமை இருக்குது, ஆனால் அரசியல் அதிகாரத்தில் உச்சநீதிமன்றத்தில் ஹைகோர்ட்டில் ஐஏஎஸில் ஐபிஎஸில் பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸில் எல்லா இடத்துலையும் இருந்தால் தானே அந்த உரிமையை பாதுகாக்க முடியும். இல்லைன்னா இப்போ என்ன செய்வீங்க? இப்போ ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்துருச்சு, எதுக்கு சுப்ரீம் கோர்ட் போகக்கூடாதுன்னு சொல்கிறோம்? உச்சநீதிமன்றம் எப்படி இருக்குன்னு நம்மளுக்கு தெரியுதில்ல. அங்கே போனால் நீதி கிடைக்காது அப்படின்றது வெளிப்படையாக தெரிகிறது. அப்போ எல்லா சமூகத்தை சேர்ந்தவர்களும் எல்லா சிந்தனை உள்ளவர்களும் சுப்ரீம் கோர்ட்டில் இருந்தாங்கன்னு வைங்க, தைரியமாக இப்போ சுப்ரீம் கோர்ட்டுக்கு போங்க. இவர் இப்படி சொன்னால் சுப்ரீம் கோர்ட் விட்டுருமான்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் இன்றைக்கி சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனால் நீதி கிடைச்சிரும் அப்படின்னு சொல்கிறதுக்கான நிலை என்பது இல்லை. இப்போ இந்த சூழ்நிலையில் தான் நம்ம இப்போ இந்த நீதிபதி ஜிஆர் சாமிநாதன் தீர்ப்பு தொடர்பாக என்ன செய்ய வேண்டும் என்று நாம் பேச வேண்டிய நிலைமையில் இருக்கோம். அடுத்து பக்ரீத்துக்கு முதல் நாள் ஒரு தீர்ப்பு போட்டார். இப்போ போன மே மாதம் வெக்கேஷனில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் விடுமுறை கால கோர்ட்டில் வெக்கேஷனில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதிபதியில் ஜிஆர் சாமிநாதன் லட்சுமி நாராயணன் தலைமையிலான அமர்வு வெக்கேஷன் சிட்டிங் லீவு சிட்டிங் தான். அதில் பக்ரீத்துக்கு முதல் நாள் குர்பானி கொடுக்கக்கூடாது என்ற ஒரு வழக்கை சூர்யா என்பவர் போடுகிறார். அந்த நபர் யாருன்னா, அங்கே கோயம்புத்தூரில் ஒரு 307 கேஸில் கன்விக்ட் ஆன நபர். கன்விக்ட் ஆகி அப்பீல் பெண்டிங் இருக்கிற நேரத்தில் அவர் போடுறாரு. அவரை நீதிபதி ஆர்டரில் எழுதுறாரு, ஆக்டிவிஸ்ட்டுன்னு எழுதுறாரு. ஆக்டிவிஸ்டான். அதுக்கப்புறம் அப்பீல்லே போய் தண்டனை கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அப்படிப்பட்ட ஒரு நபர் வழக்கு போடுறாரு. விடுமுறை கால அமர்வில் முதல் நாள், பக்ரீத்துக்கு முதல் நாள் அதை செய்ய வேண்டிய தேவை அவசியம் என்ன? ஆனால் நீதிபதி எழுதுறாரு. இந்த வழக்கில் என்ன சொல்கிறாரு? ஜீவோ போடுறது செல்லாது அப்படின்னு சொல்கிறார். இஸ்லாமிய இடஒதுக்கீடு வழக்கில் அதில் என்ன சொல்கிறாருன்னா, 1976 ஒரு ஜீவோ போட்டிருக்கிறாங்க. அந்த ஜீவோ பசுமாடுகளை வெட்டுவதற்கு தடை செய்திருக்கிறது. ஜீவோ என்பது சட்டம் தான் அந்த தீர்ப்பில் சொல்கிறாரு. அதுக்கு வரும்போது ஜீவோ சட்டம், இங்கே வந்தால் ஜீவோ செல்லாது. முதல் நாள் கேட்குற போது எல்லா தரப்பையும் கேட்டு தானே முடிவு பண்ணோம். இஸ்லாமியர்களுக்கு யாருக்காவது நோட்டீஸ் கொடுத்தாங்களா? யாரையாவது கேட்டாங்களா? எதுவுமே கிடையாது. கேட்காம திடீர்னு ஒரு உத்தரவை போடுறாரு. அதற்கு முன்பாக மதுரை உயர்நீதிமன்றத்தில் ஏற்கனவே 2-3 பெஞ்சில் இது மாதிரி ஆடு கோழியை பொது இடங்களில் வெட்டக்கூடாது அப்படின்றது போடப்பட்ட வழக்கு. அதில் எல்லா தரப்புக்கும் நோட்டீஸ் அனுப்பி இங்கே மதுரையில் வழக்கு நிலுவையில் இருக்குது. 2 நீதிபதிகள் முன்னாடி நிலுவையில் இருக்கிற போது இன்னொரு 2 நீதிபதிகள் எப்படி திரும்ப உத்தரவு போட முடியும்? அந்த வழக்கு என்ன பண்ணியிருக்கணும்? மதுரை உயர்நீதிமன்றத்துக்கு அனுப்பி எல்லா வழக்கையும் சேர்த்து விசாரிக்கணும் தான் நீதிபதிகள் சொல்லியிருக்கணும். ஆனால் அதை சொல்லலை. சொல்லாமல் ஒரு ஸ்டே கொடுத்துட்டாங்க. இப்போ சுப்ரீம் கோர்ட்டுக்கு இவங்க ஃபைல் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறாங்க. என்ன ஆக போகுதுன்னு தெரில. இந்த வழக்கில் கூட
மதமாற்ற வழக்கில் கூட ஒரு சூழ்ச்சியின் மூலம்தான் இந்த வழக்கு நடந்துச்சு. இந்த வழக்கில் அவர் நீதிபதி ஒரு வாரத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டாரு, இந்த ஜீவோவை நான் ரத்து பண்ண போகிறேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். சொன்ன உடனே அந்த வழக்கறிஞர் சமீர் அகமதோட வழக்கறிஞர் மகேஸ்வரன் என்பவர் அஜ்மல் சார்ட்ட சொல்கிறாரு, இஸ்லாமிய அமைப்புகளுக்கெல்லாம் தகவல் சொல்கிறாங்க, அவர்கள் எல்லாம் இடையீட்டு மனு தாக்கல் செய்வோம் அப்படின்னு சொல்லி மனுவும் தயார் பண்ணிட்டாங்க. தயார் பண்ண அன்னைக்கு காலையில் 25ஆம் தேதி காலையில் அஜ்மல்கான் சார் ஜூனியருக்கு தாவேகா அரசின் வழக்கறிஞர் அவர் ஆத்திஃப் தெரியும்ல, நம்ம சோக்க பாட்சா சார் பையன் ஆத்திஃப் ஃபோன் பண்ணுறாரு. ஃபோன் பண்ணி நாங்கள் மனுதார்கிட்ட பேசிட்டோம், வழக்கை நாங்கள் வாபஸ் வாங்க போகிறோம், அதே போல் சர்டிஃபிகேட் நாங்கள் கொடுக்குறோன்னு சொல்லிட்டோம், அதனால் நீங்கள் இடையீட்டு மனு எதுவும் தாக்கல் செய்யாதீங்க, கேஸ் ஒன்று இன்றைக்கி நடக்காது, அவர் மனுவை வாபஸ் வாங்கிடுவார், நாங்கள் சர்டிஃபிகேட் கொடுத்துருவோம், கேஸ் முடிஞ்சு போயிடும், மனுவை வாபஸ் வாங்கிட்டு அவர் எப்படி உத்தரவு போட முடியும், ஒருவேளை அவர் இது பண்ணால் கூட நாங்கள் வாய்தா வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டார். அதனால் இவங்களும் இடையீட்டு மனு தாக்கல் செய்யலை, ரெடி பண்ணி வச்சுருந்தது தாக்கல் செய்யலை. ஆனால் 3 மணி கேஸ் வர்ற போது தாவேகா அரசின் சார்பில் அரசு வழக்கறிஞர் பதிமனு கொடுத்து ஆர்கியூ பண்ணிட்டாங்க. அன்னைக்கு அவங்க ஆர்கியூ பண்ணலைன்னு அந்த தீர்ப்பு வந்திருக்காது. இப்போ எல்லாத்தையும் ஏமாத்துகிற விதமாக ஒரு விஷயம் எப்படி நடக்குது அப்படின்றத நீங்கள் பாருங்கள். இதை யார் சொல்லி எப்படி நடந்துச்செல்லாம் நம்மளுக்கு தெரியாது, ஆனால் நடந்தது இப்படி தான். அன்னைக்கு இடையீட்டு மனு தாக்கல் செய்திருந்தால் அந்த வழக்கு அன்றைக்கி தீர்ப்பு சொல்ல முடியாது, அதை முடிவு பண்ணணும். அதுக்கப்புறம் இன்னொரு நீதிபதியும் கூட வருவார், இதை முடிவு பண்ண முடியுமா இல்லையான்னு தெரியாது. அப்போ இதெல்லாம் திரைமறைவில் எப்படி நடக்குது அப்படின்றத பார்க்கணும். இவர் சமீர் அகமதோட வழக்கறிஞர் நீதிபதி ஜிஆர் சாமிநாதன் என்று சொல்கிறாரு, நான் சேஞ்ச் ஆஃப் காலத்துக்கு கொடுத்துறேன், இந்த வழக்குலேருந்து நான் விலகிக்கிறேன்னு சொல்கிறார். வழக்குலேருந்து அவர் விலகுனா ஒரு நீதிபதி என்ன செய்யணும், பார்ட்டிக்கு நோட்டீஸ் அனுப்பணும். சம்மந்தப்பட்டவர் இவர் வழக்கு போட்டிருக்காரு, இவர் வழக்கறிஞர் நான் கோர்ட்டில் நான் வழக்குலேருந்து விலகிக்கிறேங்க அப்படின்னா இவருக்கு நோட்டீஸ் அனுப்பி இவர் இன்னொரு வழக்கறிஞரை வைத்திருக்கிறது வாய்ப்பு கொடுக்கணுமா இல்லையா? அவர் வைக்கலைன்னா கோர்ட்லேருந்து வைக்கணும், இல்லை மெரிட்டில் நீங்கள் முடிவு பண்ணணும், அவ்வளோதான் விஷயம். ஆனால் சமீர் அகமதின் வழக்கறிஞர் நீதிமன்றத்தில் சொல்கிறாரு, நான் சேஞ்ச் ஆஃப் காலத்துக்கு கொடுத்துட்டேன், இனிமேல் அவருக்கு ஆஜராகலை, நான் ஆர்கியூ பண்ணலன்னு சொல்கிறாரு. அப்போ நீதிபதி என்ன செஞ்சுருக்கணும், சம்மந்தப்பட்டவருக்கு நோட்டீஸ் அனுப்பி பண்ணியிருந்தால் அன்னைக்கு தீர்ப்பு சொல்ல முடியாது. அப்போ அங்கேயே ஒரு பிரச்சனை இருக்குது, அரசு தரப்பு ஒரு பிரச்சனை இருக்குது. இத்தனை பிரச்சனைகளும் சமாளித்து முதல் நாள் வேறு நீதிபதி, அடுத்த திங்கக்கிழமை வேறு நீதிபதி, இந்த ஒரே நாள் தான் கேப்பு, இந்த கேப்பில் கெடா வெட்டுருவோன்னு பண்ணிட்டார். இதாங்க நீதிமன்றத்தில் நடந்தது. இப்போ நம்ம பொதுவாக வெளியில் பேப்பரில் செய்தியில் பார்க்குறது என்பது வேறு. திருப்பரங்குன்றத்தில் இப்படி தான் நடந்துச்சு. திருப்பரங்குன்றத்தில் அந்த இடம் கோயிலுக்கு சொந்தமானது. அந்த கல் தூண் ஒன்று சொல்கிறாங்கல்ல, தர்கா பக்கத்தில் இருக்கக்கூடிய தூண், அது எப்படி அவங்களுக்கு சொந்தம்னு சொன்னாங்க. வழக்கு விசாரணை நடக்கிற போது நாங்கள்லாம் நீதிமன்றத்தில் இருக்கிறோம், நான் அதில் இடையீட்டு மனு தாக்கல் பண்ணியிருக்கிறோம். நீதிபதி அவர்கள் ஒரு நாள் கேட்குறாரு, தினமலர் பத்திரிகையில் ஒரு செய்தி வந்திருக்கு, யார் நீதிபதி ஜிஆர் சாமிநாதன் தான் கேட்குறாரு, தினமலர் பத்திரிகையில் ஒரு செய்தி வந்திருக்கு, அந்த கல் தூணை அந்த ஃபோட்டோ போட்டிருக்காங்க, அந்த கல் தூணை சுற்றி கட்டையை அடக்கி மறைச்சிருக்காங்க, இதை யார் பண்ணது அப்படின்னு கோர்ட்டில் அந்த படத்தை சொல்லி கேட்குறாரு. நாங்கள்லாம் பேசாமல் இருக்கோம். கோயில் வைக்கல பார்க்குறாரு, அவர் எந்திரிச்சு நாங்கள் தான் பண்ணோம் அப்படின்னு அவர் சொல்கிறார். சொன்ன உடனே கேட்டு ரெக்கார்ட் பண்ணிக்கிறார். அதுக்கப்புறம் ஒரு கான்ஸ்டபிள் வந்திருக்காரு, அவர்கிட்ட அந்த தர்காவுக்கு அந்த தூணுக்கு எவ்வளோ தூரம் இருக்கும் அப்படின்னு கேட்குறாரு. ஒரு 50லேருந்து 60 மீட்டர் இருக்கும் அப்படின்னு அதை குறிச்சிக்கிறாரு. அதுக்கப்புறம் தீர்ப்பில் சொல்கிறாரு, இந்த வழக்கு நடந்து கொண்டு இருக்கும்போது இந்த பத்திரிகையில் செய்தி வந்துச்சு, அதை காட்டி நான் கோர்ட்டில் கேட்டேன். அப்போ கோயில் நிர்வாகம் தான் நாங்கள் அந்த கல் தூணை மூடணும்னு சொன்னாங்க. இந்த கல் தூண் தர்காவுக்கு சொந்தமாக இருந்தால் கோயில் நிர்வாகம் அதை பண்ணுற போது தர்காக்காரங்க போய் தடுத்துருப்பாங்க, அவங்களுக்கு சொந்தமான இடம்ன்றதுனால இல்லைன்றதுனால தான் அவங்க தடுக்கலை, அதனால் இது இவங்களுக்கு சொந்தம்னு எழுதுகிறேன். இப்படி ஒரு தீர்ப்பு, தடுக்கலைன்றதுக்காக இவங்களுக்கு சொந்தம் அப்படின்னு யாரால் எழுத முடியுமா? அதில் பிரச்சனை என்னென்னா, அன்றைய தேதியில் அங்கே மலையில் யாரையும் போலீஸ் அனுமதிக்கலை. 5 அடுக்கு பாதுகாப்பு. நீங்கள் முதல்ல போனே ஒரு பாதுகாப்பு, 2வது மேலே உச்சி பிள்ளையார் கோயில்கிட்ட, அதுக்கப்புறம் அடுத்த இடத்துல, இப்படி அந்த பகுதிக்கு யாரையுமே அனுமதிக்கலை. நான் ஒரு தடவை வழக்குக்காக பார்க்க போனேன், எங்களையெல்லாம் அனுமதிக்கலை. யார் பிஜேபி வைக்கல அனுமதிச்சாங்க, நம்மளை அனுமதிக்கலை. 5 அடுக்கு பாதுகாப்பில் யாருமே போக முடியாத நிலையில் கோயில் நிர்வாகம் போய் அதை மறைக்க வேண்டிய தேவை என்ன வந்துச்சு? அப்போ யார் சொல்லி மறைக்கிறாங்க? நான் ஒரு வழக்கில் எதனால் சொல்கிறேன்னா, ஒரு சதி என்பது எப்படி நடக்குது, எங்கெங்கெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணி அங்கே யாரோ ஒரு மலைக்கு சொல்கிறாங்க, மறைக்க சொன்னது யார் ஃபோட்டோ எடுத்தது?
போலீஸை தவிர அங்கே யாருமே போக முடியாது. அந்த ஃபோட்டோ எப்படி தினமலரில் வந்துச்சு? தினமலர் போட்டு அங்கே போக முடியாது, யாரையும் அனுமதிக்கலை. அப்போ ஒரு ஃபோட்டோ அங்கே வருது, அந்த ஃபோட்டோவை வச்சு கேள்வி கேட்டு அதுக்கு தீர்ப்பு வருதுன்னா இது எப்படி நீதிமன்றத்துக்குள்ளே விஷயங்கள் நடக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ இந்த அடிப்படையில் தான் தீர்ப்புகள் என்பது வழங்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. இந்த ஒரு அபாயகரமான சூழ்நிலையில் நம் மக்கள் அதை பெரிய லெவலில் புரிந்து கொள்ளவில்லை என்பது தான் சிக்கலாக இருக்குது. அப்போ இந்த பிரச்சனை என்பது அதேபோல் நீதிபதி ஜிஆர் சாமிநாதன் அரசியல் சட்டவிரோதமாக செயல்படுவது என்பது தொடர்ச்சியாக அவர் செய்து கொண்டு இருக்கிறார். அப்படி இருக்கிற போது அரசியல் சட்ட ரீதியாக நமது எதிர்ப்பை பதிவு செய்ய வேண்டியது தேவையும் அவசியமாக இருக்கிறது. எனவே ஜமாத்துல் உலமா உட்பட தமுக, எஸ்டிபி எல்லா கட்சிகளையும் அழைத்து 30க்கு மேலான அமைப்புகளை நீதிபதி ஹரிபரந்தாமன் தலைமையில் நாங்கள் 2-3 மீட்டிங் நடத்தி சென்னையில் முடிவெடுத்து ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தினோம். அதில் நம்ம சொன்னோம், சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகக்கூடாது, தமிழ்நாடு அரசு சட்டம் தான் கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னோம். ஆனால் அதையும் மீறி சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறாங்கன்னா யார் சொல்லி போகிறாங்கன்றது தெரியலை. நான் அவர் மினிஸ்டர்கிட்டையும் ஐஎம்எல் மினிஸ்டர்கிட்டையும் நான் சொன்னேன், நவாஸ்கனி கூட்டணியில் இருக்கிறாங்கல்ல அவங்ககிட்டலாம் நம்ம சொல்கிறோம். ஆனால் ஓப்பனாக ப்ரெஸ் மீட்டுன்னு சொன்னோம். தீர்ப்பு வந்த அன்றைக்கி மறுநாள் பத்திரிக்கை வர்றதுக்கு முதல் நாளே, தீர்ப்பு வந்த அடுத்த நாளே நான் மதுரையில் ஆஃபீஸில் ப்ரெஸ் மீட் வச்சு இதெல்லாம் சொன்னோம். ஆனாலும் அதை மீறி வேலையில் நடந்து கொண்டு இருக்கிறது. ஏன் நடக்குதுன்னா இஸ்லாமிய சமூகம் தூங்கி கொண்டு இருக்கிறது. நம்ம உரிமை இங்கே போகுது, ஆனால் தூங்கிட்டு இருக்கிறாங்க. இது இன்றைக்கி இல்லை, அடுத்து 3.5% இடஒதுக்கீட்டுக்கும் சிக்கல் வரப்போகுது. வக்ஃபு சட்டத்தில் ஏற்கனவே பண்ணதை அமல்படுத்துவதை நோக்கி போகிறாங்க. எல்லா விஷயமும் நடக்க போகுது. நம்ம தூங்கிக்கிட்டே இருந்தோம்னா காலங்காலமாக யாரோ போராடி பெற்ற உரிமையை நம்ம விட்டு கொடுத்துறது என்பது நிச்சயமாக ஒரு நேர்மையான ஒரு நடவடிக்கை இல்லை. நம்ம கடவுளுக்கு, நம்ம நம்புகிற கடவுளுக்கு நேர்மையாக இருக்கணும்ல. ஒரு அநீதி நடக்கும்போது எதிர்த்து போராடணுமா இல்லையா? நமது இறை தூதர் அவர் வெறும் ஒரு மத தலைவராக இருந்தாரா? ஒரு அரசியல் தலைவராக இருந்தார், பல போர் நடத்தினார், சமூக தலைவராக இருந்தார், எல்லா அநீதியும் எதிர்த்து போராடினார். நம்ம வசதியாக மதத்தை மட்டும் வச்சுக்கிட்டு 5 வேளை தொழுகிறனால யாருக்கு பாதிப்பு? ஒன்றும் கிடையாது. வட்டி வாங்காமல் இருக்கிறனால யாருக்கு பாதிப்பு? ஒன்றும் கிடையாது. மது அருந்தாமல் இருக்கிறது யாருக்கும் பாதிப்பு கிடையாது. வசதியானதை தேர்ந்தெடுத்துட்டு சிக்கலானவங்களுக்குள்ள நாங்கள் வரமாட்டோம், போராட மாட்டோம் அப்படின்னா இப்போ நீதிபதி ஜிஆர் சாமிநாதன் இப்போ தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. எத்தனை பேர் பேசியிருப்பாங்க சொல்லுங்கள்? இஸ்லாம் சமூகத்தில் வழக்கறிஞர்கள் எத்தனை பேர் வெளிப்படையாக பேசியிருக்கிறாங்க? யாரும் பேசுகிறாங்க? எத்தனை சீனியர் அட்வொகேட் பேசியிருக்கிறாங்க? யாரும் பேச மாட்டாங்க. 1-2 பேர் தான் வெளியில் பேசுகிறோம். எங்கள் மேலே கண்டெம்ட் எடுத்து நிறுத்தி வச்சுருக்கிறாங்க. இதான் நிலைமையாக இருக்கிறது. நம்ம இப்படியே போனால் எப்படி உத்தரப்பிரதேசத்தில் இன்றைக்கி வெஸ்ட் பெங்காலில் என்ன அடி வாங்கிட்டு இருக்கிறாங்களோ அந்த நிலைமை நோக்கி நாம் போகிறோம். இங்கே நம்ம விஜயா இந்த பிரச்சனையான்னு பேசிகிட்டு இருக்க ஒரு சூழ்நிலையில் 2029 தேர்தல் வளர இருக்கிறது. வந்துட்டால் அடுத்து நம்ம செகண்ட் கிளாஸ் சிட்டிசன் தான். திரும்ப இவங்க வந்தாங்கன்னா நம்மளுக்கு மொத்தமாக செகண்ட் கிளாஸ் சிட்டிசனாக மாறக்கூடிய ஒரு நிலைமை அபாயம் என்பது இருக்கிறது. எனவே இதையெல்லாம் உணர்ந்து தான் எல்லா கிறிஸ்டின் அமைப்புகளையும் ஒருங்கிணைச்சு, முற்போக்கு அமைப்புகளை ஒருங்கிணைச்சு வர ஆகஸ்ட் 21 சென்னையில் வெள்ளிக்கிழமை மாலை 4 மணிக்கு ஒரு மிகப்பெரிய மாநாடு, ஓய்வு பெற்ற நீதிபதிகள், சீனியர் அட்வொகேட்ஸு, பொலிட்டிக்கல் லீடர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு ஒரு பெரிய மாநாடு ஒன்றை நடத்த இருக்கிறோம். அதற்கு எல்லாரும் நீங்கள் பங்கு பெறணும். நம்ம உரிமைக்காக நாம் போராடாமல் யாரோ எங்கேருந்தோ நம்ம உரிமையை வாங்கி கொடுக்க மாட்டாங்க. நாம் களத்தில் இறங்க வேண்டும். அதுதான் உண்மையிலே நம்ம ஒரு இஸ்லாமியர் அப்படின்றதுக்கான அர்த்தமாக இருக்கும். நன்றி.